ஒரு மன்னர் தனது ராஜ்யத்தை இழந்தார். அதிகாரம் போனது, அரண்மனையும் போனது. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த நாட்டை விட்டு செல்லும் போது அவர் எடுத்து சென்ற பொக்கிஷம் மட்டும் வரலாற்றுல பேசப்பட்டிருக்கு. அவர் தங்கமோ வைரமோ எடுத்துட்டு போல, அரிய நகை வகைகளும் எடுத்துட்டு போல. அப்படின்னா அவர் என்ன பொக்கிஷத்தை இந்த நாட்டை விட்டு எடுத்துட்டு போயிருப்பாரு? அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 1947 இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு குஜராத்ல இருந்த ஜுனாகத் சமஸ்தானம் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை சந்திச்சிருக்கு. அந்த சமஸ்தானத்துல கடைசி ஆட்சியாளரான நவாப் மகபத் கான் தனது அரசியல் முடிவுகளுக்காக மட்டும் இல்லாம தனது வித்தியாசமான வாழ்க்கை முறைக்காகவும் வரலாற்றுல பேசப்பட்டிருக்காரு. 1947 ஜுனாகத் சமஸ்தானத்துல எதிர்காலத்துல மாற்றம் ஏற்பட்ட போது நவாப் மகபத் கான் கராச்சிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த பயணத்துல அவர் தன்னுடன் எடுத்து சென்ற பொக்கிஷம் என்னன்னா அவர் வளர்த்த செல்ல பிராணிகளான நாய்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் அரண்மனையில அரச மரியாதையுடன் பல உயிர்கள் இருந்ததாகவும் அவற்றுக்காக தனிப்பட்ட பராமரிப்பு, மருத்துவ வசதி என சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாக பதிவுகள் குறிப்பிடப்படுது. அவர் நாய் மீது கொண்ட அபூர்வமான பாசம் தான் ஜுனாகத் நவாப் மகபத் கானை வரலாற்றுல வித்தியாசமாக நினைவுபடுத்துது. இன்னைக்கு செல்ல பிராணிகள், தெருநாய்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உறவுகள் பற்றி பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான பந்தம் பல காலங்களாக வரலாற்றுல பதிவாகி வந்துட்டு இருக்கு. ராஜ்யங்கள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம், ஆனா மனிதன் உயிர்கள் மீது கொண்ட பாசம் சில நேரங்கள்ல வரலாற்றுல ஒரு வித்தியாசமான கதையா மாறிடும். உங்களோட பார்வையில இந்த மன்னர் தனது செல்ல பிராணிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.